வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் மினிமலிசம். மினிமலிசம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். மினிமலிசம்ன்றது நிறைவான வாழ்க்கை, குறைந்த பொருளோட நிறைவான வாழ்க்கை வாழ்கிறது தான் மினிமலிசம். குறைவான பொருள், நம்ம பெற்றோர்களாக இருக்கட்டும், நம்மளோட தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், நாம் இப்போ வச்சுருக்க பொருளோட குறைஞ்ச பொருள் தான் வச்சுருப்பாங்க. அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நாம் எல்லாமே நமக்கு பொருளாவோ மற்ற விஷயங்கள் அட்வான்ஸாக இப்போ இருக்கிற கணினி யுகத்தில் எல்லாமே நமக்கு புதுசு புதுசாக கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இருந்தாலும் எல்லாரும் ஒரு மன அழுத்தத்தோடய வாழ்ந்துட்டுருப்போம். இல்லை இப்போ இருக்கிற விளம்பரங்களை பார்த்து நிறைய பொருள் வாங்கி சேர்த்து அதுக்கு அந்த பொருளுக்கு செலவழிக்கணும்னு சொல்லி நம்ம அந்த பொருள் சேர்க்கறது பின்னாடியே பணம் சேர்க்க ஓடிட்டே இருந்திருப்போம். ஆனால் இப்போ இந்த மினிமலிசம்ன்றது இப்போ எல்லாருக்கும் நடுவில் இப்போ பிரபலமாகிட்டு வருது. என்ன காரணம்னு பார்த்தா, இது மினிமலிசம்ன்றது எல்லோருக்குமானது தான். இப்போ முக்கியமாக மில்லினியர்ஸ் சொல்லலாம். மில்லினியர்ஸ்னால் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில்கேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜூக்கர்பர்காக இருக்கட்டும், அவங்களாமே மினிமலிசம் வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. எப்படி சொல்லப்போனால் ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாத பொருளாக பணமாக ஆனாலும் அவங்க மினிமலிசம் வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல். அதோட அருமை தெரிஞ்சதுனால அவங்க வாழ்கிறாங்க. இந்த மினிமலிசம்ன்றது கஞ்சத்தனமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது கஞ்சத்தனம் இல்லை. கஞ்சத்தனம் வேறு, சிக்கனம் வேறு, மினிமலிசம் வேறு. அதாவது கஞ்சத்தனன்றது தனக்கு என்ன தேவையோ அதை கூட வாங்காமல், இல்லை வாங்கி வச்ச பொருளை மற்றவங்களும் உபயோகப்படுத்தாமல், அந்த செல்வம் மட்டும் சேர்த்து அதையும் யாருக்கும் உபயோகம் இல்லாமல் ஒருத்தவங்க இருந்துட்டு போனாங்கன்னா அது கஞ்சத்தனம்னு சொல்லலாம். சிக்கனம்ன்றது நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்குள்ளே செலவழித்து சிக்கனமாக வாழ்கிறது, அது ஒரு வகை. ஆனால் இந்த மினிமலிசம்ன்றது ஒரு வகை சிக்கனம் தான். ஆனாலும் நம்மளால் செலவு பண்ண முடியும், அதுக்கான பணம் நம்மக்கிட்ட இருக்குன்னா கூட நமக்கு அது தேவையா இல்லை ஆசையா அப்படின்னு தெரிஞ்சு செலவு பண்ணுறது. அதாவது அவங்கக்கிட்ட பொருள் இருக்குது, ஆனால் பார்க்க ஒரு பொருள் பார்க்குறாங்க அப்படின்னா அது வாங்கணும்னு தோணுது, ஆனால் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பொருள் தேவையா ஆசையான்றது அவங்க முடிவு பண்ணணும். அது எப்படி முடிவு பண்ணணும்னா, நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம்னா அதை ஒரு 2-3 டைம் யோசிக்கணும். ஒரு வாரத்துக்கு தள்ளி போடலாம். அப்போ தள்ளி போடும்போது நமக்கு தேவைன்னா அந்த ஒரு வாரத்தில் நமக்கு திரும்பவும் தேவை வாங்கணும்னு தோணும். ஆனால் அது ஆசையாக இருந்தால் அந்த ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா அது இது நமக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சிருக்கும். இல்லை அந்த ஆசை வேறு எது மேலேயோ அந்த ஆசை போயிருக்கும். அந்த பொருள் அப்போ நம்ம மனசில் இருந்திருக்காது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இது தேவையா இல்லை ஆசையான்னு. தேவைக்கு மட்டும் நம்ம செலவழிக்கலாம். அப்போது இந்த மாதிரி நம்ம செலவழிக்கும் போது நிறைய பொருளும் சேராது. நம்ம வீட்டில் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். இல்லை நம்ம இப்போ டிவியில் விளம்பரம் பார்க்குறோம், இல்லை மற்ற இதில் விளம்பரம் பார்த்து ஆசைப்பட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு சேர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வீட்டில் அதுக்கு சேவை செஞ்சிட்ருக்கணும். நமக்கான நேரம் கம்மியாயிடும். எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கிட்டு எல்லாம் சேர்த்து வைப்போம், இல்லை கௌரவத்துக்காக வாங்கிட்டு வைப்போம். ஆனால் அதை தொடச்சி அதை பராமரித்து ஒழுங்கு பண்ணி அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி வேலைகளில் நம்ம கவனம் போயிருக்கும். அதுக்கே நேரம் சரியாக இருக்கும், மற்ற விஷயங்களில் கவனம் போகாது. ஆனால் அந்த பொருள் பார்த்தா சும்மா எங்கேயோ உபயோகம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஏதோ பெருமைக்கு வாங்கி வச்சுருக்கோம், மற்றவங்க வாங்குறாங்க நம்மளும் வாங்கலைன்னா நம்ம மட்டமாக போயிடுவோம், அந்த எண்ணத்தில் வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அதுக்காக சேவிங் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருப்போம். அதே நம்ம ஒரு பொருள் நம்ம தேவையாக இருந்தால் கூட அது வாங்குகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கும் ஏற்கனவே ஒரு பொருள். அதை ஒரு 4 துணி வாங்குறீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு 2 துணி நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கும். அது காரணம் பார்த்தோம்னா அது பழசாக இருக்கலாம், இல்லை ஃபிட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை கிழிஞ்சு போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பொருளை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணோம்னா, நமக்கு பழசாக இருக்குது அப்படின்னா மித்தவங்களுக்கு உபயோகப்படும், ஃபிட் இல்லைன்னா மித்தவங்களுக்கு அது உதவும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துர்லாம். கிழிஞ்சிருக்குன்னா அதை நம்ம சேர்க்க வேண்டிய குப்பையில் சேர்த்துடலாம். அதே ஒரு பொருள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா அந்த பொருளை எடுத்து தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 6 மாதம் பார்க்கலாம், அதை நம்ம திரும்ப உபயோகப்படுத்தினா அது நமக்கு உபயோகம்னு தோணி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த 6 மாதமும் அதை தொடலைன்னா அப்போ அது நம்ம என்றைக்குமே தொட போகிறதில்லைன்றது நமக்கு புரிஞ்சுட்டு அதை யாருக்கு உபயோகமோ அதை கொடுத்துடலாம்.
அப்படி பண்ணும்போது வீடும் அப்பப்போ க்ளீனாகவும் நமக்கு தேவையான பொருள் மட்டுமே வரும், தேவையற்ற பொருள் வராது. இந்த மினிமலிசம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு தேவையற்ற பொருளெல்லாம் வெளியே போகும்போது நமக்கான தேவையான பொருளோ விஷயங்களோ நமக்கு தேடி வரும் அப்படின்றத நம்மலாம் அதை உணரவும் செய்யலாம். நம்ம இந்த மாதிரி வீட்டை வந்து எவ்வளோ முடிஞ்ச அளவு நம்ம மினிமலிசமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவு நம்ம மைண்டும் சரி நம்ம வீடும் சரி ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த மினிமலிசத்தில் இப்போ ஒரு பொருள் எப்படி எல்லாருமே ஆசைப்பட்டதெல்லாம் வாங்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். ஆசைப்பட்டது வாங்கலாம், ஆனால் அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு சிலருக்கு பயணம் போக பிடிக்கும், ஒரு சிலருக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு அழகழகாக மேக்கப் பண்ணிக்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில பொருள் மேலே ரொம்ப பிரியம் இருக்கும். அதாவது ஒரு கிச்சன் பொருட்கள் மேலேயே அழகழகாக இருந்தால் அது சின்ன சின்னதாக இருந்தால் அதை பார்த்து ஆசைப்படுவாங்க. அதை வந்து நம்ம வாங்கலாம். எப்படின்னா குறைஞ்ச அளவு நமக்கு தேவைக்கு மட்டும் வாங்கிக்கலாம். மற்ற விஷயங்கள் இருக்கும், அதாவது டிவி விளம்பரங்கள் பார்த்து மற்ற விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு உபகரணமாக இருக்கட்டும், டிவி இல்லை மொபைல் இல்லை மற்ற ஏதோ சின்ன சின்ன அலங்கார பொருள் அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நிறைய வாங்கி சேர்த்துருப்போம். அதையே கட் பண்ணிவிட்டு நம்ம ஆசை ஏதோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு செலவழிக்கலாம். இந்த செலவுன்றது வந்து இந்த மினிமலிசத்தில் வீடாவோ இல்லை நகையாவோ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பொருட்களில் நம்ம செலவழிக்கலாம். அதே வந்து கார், மொபைலு, மற்ற ஃபர்னிச்சர் இதெல்லாம் ஜாஸ்தி தேவைக்கு மீறி வாங்கி வாங்கி சேர்த்து அது ரீசேல் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்குன்னா அதை வந்து நம்ம இந்த மினிமலிசம் வாழ்க்கையில் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மைண்டும் சரி நம்ம வீடும் சரி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். இந்த மினிமலிசம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த விஷயம் நான் பேசுகிறேன் என்ன காரணம்னா, நானும் ஒரு மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை நான் எப்படி என்னோடய வாழ்க்கையில் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன்றதை வரப்போகிற வீடியோக்களில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் முக்கியமாக கேட்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.